அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அறிவிக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் தான் டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் 2025 கவுன்சிலிங் ப்ராசஸ் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும், போற எல்லாருக்கும் போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்றது பாயிண்ட். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன். ஒன்னு என்னன்னா, காலையில ஒரு வீடியோ போட்டிருப்போம், இந்த சிஎம் சென்னை மெட்ரோபாலியன் வாட்டர் சப்ளை போர்ட். சார், இதை பத்தி ஏன் சார் நீங்க தவறா சொல்றீங்க? அவங்க கமெண்ட் போட்டாங்கன்னா நீங்க பார்த்துட்டு தான் கரெக்டான விஷயம் தான். நான் அந்த வீடியோலயே ஒரு பதிவு சொல்லியிருப்பேன். கண்டிப்பா ஏதாச்சும் தவறுதலா இருந்தா தாராளமா கமெண்ட் பண்ணுங்கன்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கிற பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைச்சா போதும் அப்படிதான் நினைக்கிறீங்க. இதுல இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் தான் நம்ம சொன்னோம், அதை நெகட்டிவா சொல்லல. நாம அதுலயும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம், அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்டும் கிடைக்காத பட்சத்துக்கு வேணா இதை கடைசியா ப்ரிஃபரன்ஸ் கொடுங்கன்னு தான் சொல்லியிருப்போமே தவிர, இதை சூஸ் பண்ணவே வேணான்றது மாதிரி நம்ம எங்கேயுமே சொல்லலை. அது நல்லாவே நீங்க பாருங்க. இந்த இதை சூஸ் பண்ணாதீங்க, போனோடனே சூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லியிருப்பேன், இன்ட்டு மார்க் போட்டு சொல்லியிருப்பேமே தவிர இதை சூஸே பண்ணணும். ஏன்னா அப்புறம் இதுல எதுக்கு வேகன்சி போடுறாங்க? கரெக்டு தானே? இதுல எதுக்கு வேகன்சி போறாங்க? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ப்ரியாரிட்டி நிறைய இருக்கிறப்ப இதுக்கு கொடுக்காதீங்க, அவ்வளவுதான். ஆனா இது ஒரு நல்ல போஸ்டிங் தான் அப்படின்றப்ப நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க, நல்ல டிபார்ட்மெண்ட் தான் அப்படின்றப்ப தாராளமா எடுங்க, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அது உங்களோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான் இருக்கு, உங்களோட சிச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு சூழ்நிலையில எவ்வளவு வேகன்சி நீங்க போற தேதியில இருக்கு, என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் முக்கியமா. சரி, ரைட், இது முதல் விஷயம். இதை பத்தின எல்லாருக்கும் கிளியர் கட்டா எல்லாருமே கமெண்ட்லயே நல்லா சொல்லிட்டீங்க, நல்ல விஷயம். யாருனாலும் கமெண்ட் பண்ணுங்க, நல்ல விஷயமா இருந்தா நான் பின் பண்ணி விட்டுறேன், அது எல்லாருக்கும் போய் சேரணும், அதுதான் நம்மளோட இது. சரியா? ரைட். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனு, அதே மாதிரி டிஏபி பர்சன்ஸ், இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு 24 மெம்பர்ஸ்க்கு நடந்திருக்கு. அவங்க யாரும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க, எப்படி உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்துச்சு, என்ன மாதிரி உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணாங்க, சிவி வெரிஃபிகேஷன், அதாவது இந்த உங்களோட பதவியை சூஸ் பண்றதோ இல்ல டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றதோ டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்றதோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத தாராளமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இனிமேல் போவீங்கல்ல அடுத்தடுத்த நாட்கள்ல, அவங்களும் தாராளமா என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ கீழே இப்படி இருந்துச்சு, இந்த இதெல்லாம் தவறு பண்ணாங்க அப்படின்றத தாராளமா சொல்லுங்க. இல்லாட்டி இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கூட ஒரு மெசேஜோ ஆடியோ மெசேஜோ தயவு செய்து போட்டு விடுங்க. ஏன்னா அடுத்து போற எல்லாருக்குமே அந்த தவறுதலை அவங்க பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ரைட். இதுதான் ரெண்டு விஷயம் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைச்சேன், உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சொல்லிட்டேன். மற்ற டீடைல்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. ஓகே, சரி, ரைட்டு. இன்னொரு என்னன்னா, கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கும். போற எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்றத, அதாவது கவுன்சிலிங் கூப்பிட்டாலே நம்ம போஸ்டிங் வாங்கிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது மிக மிக தவறான செயல். ஏன்னா கவுன்சிலிங் கூப்பிடுற எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைக்காது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, ரைட். இப்போ கவுன்சிலிங் ஷெடியூல் பாத்தீங்கன்னா இதுதான். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க அன்னைக்கு போயிட்டு வந்துட்டாங்க, அடுத்து போறவங்க 3ஆம் தேதியில இருந்து 75 பேர் போறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எப்படி சூஸ் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஓவரால் உங்களுக்கு காமன் ரேங்க் லிஸ்ட். இதுல இருக்கக்கூடிய 75 பேரை தான் கூப்பிட போறாங்க. இதுல இருக்கக்கூடிய 75 பேரை தான் கூப்பிட போறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிசி இவர் போறாரு, சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இவர் பிசி போறாரு அப்படின்னா, உங்களுக்கு நீங்க தான் போறீங்க, போறோடனே உங்களுக்கு நார்மல் கவுன்சிலிங் மாதிரி தான் உங்களுக்கு. அதாவது நீங்க டாப் ரேங்க்ல போயிட்டீங்க அப்படின்னா, இப்ப டாப் ரேங்க் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இப்ப போறீங்க வச்சுக்கோங்களே, இந்த முதல் ஷெடியூல்ல போறப்ப மொத்தம் உங்களுக்கு 778 போஸ்ட், 778 போஸ்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட். சரியா? அப்படி இருக்கிறப்ப இந்த 778 போஸ்டை தான் ஃபில் பண்ணுவாங்க. அதுலயும் உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ். இப்ப பிசில ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், பிசில ஒரு 50 வேகன்சி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. பிசில ஒரு 50 வேகன்சி. அப்ப நீங்க இந்த டாப் இதுல கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 வரைக்கும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, பாருங்க 75 வரைக்கும் கனெக்ட் பண்ணீங்கனாலே ஒரு 54 ரேங்க் வரைக்கும் போயிருச்சு. நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உங்களோட கம்யூனிட்டியில பிசிக்கு 50 தான் இருக்கு அப்படின்னா, இந்த 70வது ஆளோடயே உங்களுக்கு வேகன்சி முடிஞ்சிருச்சு. சரியா? எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இப்படிதான் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும்ன்ற. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்யூனிட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி அவ்வளவுதான். அதுல எல்லாருமே, அதாவது அந்த இருக்கக்கூடிய போஸ்டிங், ஒரு போஸ்டுக்கு தான் சொல்றேன். இப்ப அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏதோ கார்பரேஷன்லயோ ஏதோ ஒண்ணு எடுக்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே இதுல மொத்தமா வேகன்சி 50 வேகன்சி தான்றப்ப
இதை எடுத்துட்டாங்க, சூஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இதோடயே முடிஞ்சு போயிடும். அடுத்து என்னதான் நீங்க டாப் ரேங்க்ல இருந்தாலுமே உங்களோட கம்யூனிட்டிக்கு போஸ்டிங் கிடையாது. அதைத்தான் அவங்க கால் லெட்டர்லயே தெளிவா கொடுத்துருப்பாங்க. உங்களோட என்னது தரவரிசை வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அடிப்படையில தான் உங்களை வந்து கவுன்சிலிங்க்கு அலோவ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போனோன்னே என்ன பண்ணணும்னா பதவியை தேர்ந்தெடுக்கணும். ரொம்ப முக்கியம். அசிஸ்டன்ட் இன்ஜினியரா இல்ல டிப்ளமோ லெவல்ல ஜூனியர் இன்ஜினியரா, ஸோ என்ன போஸ்டிங் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப உங்களோட அசிஸ்டன்ட் இன்ஜினியரா ஜேஇயா அப்படின்றத உங்களோட போஸ்ட்டை கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த 5 டிபார்ட்மெண்ட்ல ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க 5 டிபார்ட்மெண்ட்ல ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணணும். ஸோ நீங்க சூஸ் பண்றதா இறுதியானது அப்படின்றதையும் அவங்க தெளிவா கால் லெட்டர்ல கொடுத்துட்டாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுட்டு போங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க இல்ல சார் எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும் அப்படி இப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு பரிசீலிக்கப்பட மாட்டாது அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. புரியுதா? இதுதான் கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்க வந்து இப்போ ஒருத்தர் இருக்காரு இல்ல இப்போ வந்து என்ன, இப்போ நிறைய பேருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ டிகிரிலையும் இது பண்ணியிருப்பாங்க, டிப்ளமோலையும் பாஸ் ஆயிருப்பாங்க. டிகிரிலையும் பாஸ் ஆயிருப்பாங்க, டிப்ளமோலையும் பாஸ் ஆயிருக்கும். இப்போ வந்து இப்போ இந்த 39வது கேண்டிடேட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது 39வது கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னா இவர் வந்து என்னன்னா எனக்கு வந்து டிகிரி கேட்டகரியில எங்களுக்கு போஸ்டிங் வேணாம், நான் வந்து டிப்ளமோவை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்காங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு வேகன்சி கம்மியாகும். இப்ப நான் சொன்னேன்னா பிசி வந்து 50 இடம் தான் அப்படின்னு, அப்ப இந்த இடத்துல பிசி வந்து காலி ஆகுது. எது டிப்ளமோ போஸ்ட்டுக்கு போயிருது அப்படின்னா அப்ப இந்த பிசி கேட்டகரிக்கு 70லயே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோம். இங்க இந்த 70லயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோம். அப்ப அடுத்து 71வதுல இருக்கிற வரைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சோ இப்படிதான். ஸோ இடையில இருக்கிறவங்க யாராச்சும் சூஸ் பண்ணி வேற டிபார்ட்மெண்ட்டோ இல்லை வேற எக்ஸாம்ஸோ இப்போ ஏஇ பாஸ் ஆயிருக்காங்க, எனக்கு அந்த எக்ஸாம் தான் வேணும், இல்லை டிப்ளமோ தான் எனக்கு வேணும் அப்படின்னு யாராச்சும் போயிட்டாங்கன்னா அப்படி போக 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 உங்களுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காண்டி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்துக்குமே ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷெடியூல்ல 825 பேர் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இதுல ஒவ்வொரு நாளும் வேகன்சி ஃபில் ஆக டிஎன்பிஎஸ்சி மாதிரி இப்போ குரூப் 4 போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி எவ்வளவு வேகன்சி என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். அது மாதிரி விடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அடுத்த நாள் போறவங்க எந்த பதவியை எந்த டிபார்ட்மெண்ட்ல சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். சரியா? அது முக்கியமான விஷயம். இப்ப எல்லாரும் இன்னொரு கேள்வி என்னன்னா எல்லாருமே அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட சூஸ் பண்ணலாமா, எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில வேகன்சிஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கும், சில வேகன்சி இருக்காது. ஸோ அவங்க மேனேஜ்மெண்ட்ல அதாவது நீங்க தேர்ந்தெடுக்கிறவங்க பாத்தீங்களா பதவி, இப்ப நீங்க வந்து ஒரு கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோ ஏதோ ஒரு இதுல இப்ப கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் சூஸ் பண்றீங்க, அது சென்னையில மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நீங்க சென்னையில மட்டும்தான் போய் வேலை பார்க்க முடியும். அப்போ வந்து நீங்க மாத்தி கொடுங்க எனக்கு ஏன் டிஸ்ட்ரிக்ட் கொடுங்கலாம் கேட்க முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியம். நமக்கு எங்க வேகன்சி இருக்கு அப்படின்ற டீட்டெயிலா பார்த்துட்டு போங்க. அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துலயோ இல்ல உங்க ஏரியாவிலேயே உங்களோட ஏரியாவுக்கு என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டாப் ரேங்க்ல போறவங்க வந்து என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிடுவாங்க. ஆனா கீழே வர 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 இருக்கிற போஸ்ட்டை நீங்க தேர்ந்தெடுக்க தான் முடியும். அதனால கொஞ்சம் ரேங்க்ல பின்னாடி இருக்கவங்க யோசிச்சுக்காங்க, என்ன போஸ்ட் கிடைச்சாலும் ஓகே தான். சரியா? என்ன போஸ்டிங் கிடைச்சாலும் ஓகே தான் அப்படின்ற கேட்டகரிக்கு போயிருங்க. அதே மாதிரி சென்னைக்கு போறீங்க, எங்க போட்டாலும் போய் வேலை பார்க்குற மாதிரி பாத்துங்க. ஏன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்போ ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதை தவறுதெல்லாம் நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? இதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். டிஸ்ட்ரிக்ட் வைஸா இந்த வைஸான்னு இல்லை, நீங்க மெரிட் பேஸ்ல போறீங்கன்னா உங்களுக்கு என்ன போஸ்டிங் எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணுன்றதை நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா கவுன்சிலிங் போற எல்லாருக்குமே எங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்ற கேள்வி எல்லாருமே கேட்டுட்டீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான செயல். ஏன் அப்படின்னா கவுன்சிலிங் எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா 1673 பேரையுமே கூப்பிட்டுருக்காங்க. ஆனா போஸ்டிங்கே 778 பேர் தான். அப்புறம் எப்படி எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு? கிடையாது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உள்ள காலி பணியிடங்களுக்கான கலைஞருக்கு அழைக்கப்படும் தேர்வர்கள் அனைவருக்கும் பணியிடம் வழங்கப்படும் என உறுதி கூற இயலாது. அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க, நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்றது. அதாவது கூப்பிடுற எல்லாருக்குமே நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்றது சொல்லிட்டாங்க. சரியா? இது முக்கியமான விஷயம்.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கவுன்சிலிங் போறப்போ உங்களோட போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருவீங்க பாத்தீங்களா, அந்த லிஸ்ட் என்னன்றதையும் தயவு செய்து பாத்துக்கோங்க. மேபி அதை வச்சு உங்களை சூஸ் பண்ண சொல்லலாம். ஆனா இதை பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா அதையும் பார்த்துக்கோங்க. சரியா? கிளியராங்க? ஸோ இதுதான் ஓவராலா இப்படிதான் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட போஸ்டிங் ஆர்டர் கையில நீங்க வாங்குற வரைக்கும் தயவு செய்து எந்த வித ஒரு அட்வான்ஸா எதுவும் யோசிச்சு வச்சுக்காதீங்க. சரியா? போஸ்டிங் ஆர்டர் கையில வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். இல்லாட்டி கன்ஃபார்ம் ஆகாது அப்படின்றது தான் அவங்க தான் இதை இன்டைரக்டா சொல்லிடுறாங்க. போஸ்டிங் ஆர்டர் உங்களுக்கு கையில வாங்கினா, இப்ப எப்படி டிஎன்பிசில எல்லாரும் போஸ்டிங் ஆர்டர் கையில வாங்குறாங்களோ அது மாதிரி வாங்கினா மட்டும்தான் நமக்கு கன்ஃபார்ம். கிளியராங்க? ஸோ ஓவராலா எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ கவுன்சிலிங் நடைமுறைகள் என்னென்னு சொல்லி டீட்டெயிலாவே வீடியோ போட்டிருக்கோம். தயவு செய்து அதையும் போய் பாருங்க. சரியா? ஸோ ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸ் சொல்லிட்டேன் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ தயவு செய்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ ஒவ்வொருத்தரும் ஃபில் ஆக இல்லை வேற ஒரு வேலை வாய்ப்பு அவங்க பார்க்குறப்ப இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதனால போறவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி போஸ்டிங் வாங்கின எல்லாருமே அங்க கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து. ஏன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல போறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். தயவு செய்து என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு கிளியரா எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் அப்படின்றத நம்புறேன். ஆல் தி பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச்.